ரீசெண்டாக சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. எப்படி சொசைட்டி உங்களை பார்க்கும், தோத்துட்டு போகிறோம் போடா, அந்த எண்ணம் வந்திருக்கலாம். பவரெல்லாம் என் டேஷுக்கு சமண்டா போடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன், தோத்துட்டு போகிறேன்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரோன்ற ஒரு ஐயப்பாடு வருது இல்லை. குறிப்பாக விமன் ஓட்டர்ஸ் வந்து இதை பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? திஸ் மே பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். யூ ஆர் ரைட். இதை விஷயங்களை மட்டும் வச்சு பெண்கள் என்ன இடப்பட மாட்டாங்க. என்னுடைய ரசிகைகள், என்னுடைய ஆதரவாளர்கள், எனக்காக வாக்களிக்கக்கூடிய பெண்கள் இதை வச்சு என்னை இட போட மாட்டாங்க. தே ஆர் வித் மீ வாட் எவர் மே பி மை ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் வித்தின் கோர்ட். அவர் அப்படி நினைக்கலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். இல்லை, இது வாக்கு வங்கி அரசியல் இருக்கவரால் இதை அஃபோர்டு பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம். இட் குட் கோ ஐதர் வே. ஜெயிக்கிறது தான் உங்களுக்கு எய்ம்னா யூ கேனாட் திங்க் ஆஃப் டூயிங் ஆல் திஸ் நான்சென்ஸ். நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே போகல. ஐ எம் நோபடி டு ஜட்ஜ் எனிபடி. இட்ஸ் அப்சல்யூட்லி ப்ரைவேட் அஃபேர். இட்ஸ் an extremely private affair. அந்தரங்கம் புனிதமானதுன்னுவாங்க. ப்ரைவசி இஸ் சாக்ரோசாங்க்ட் ஃபார் எவ்ரி ஒன். பட் எப்படி சொசைட்டி உங்களை பார்க்கும், எஸ்பெஷலி when you are in vote bank politics, you cannot afford to do it. You can't dream of doing it. But you are coolly doing this போது I am taken aback. எனக்கு அது எப்படின்னு இதை நான் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு புரியல இது. அப்போ வந்து அவர் ஒரு கன்வென்ஷனல் சென்ஸில் ஒரு பாலிட்டிஷியனாக இதை ஜெயிக்கணும், பவரை கேப்சர் பண்ணுன்ற எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு இல்லை என்று தான் நமக்கு தோன்றுகிறது. அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, என்னை இப்படி தானே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க, நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு யுக்தி அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல சார்? அதுதான் உண்மை. யூ ஆர் ரைட். பட் கன்வென்ஷனல் சென்ஸில் அது ஒத்து வருமானேன் நான். அவர் அப்படி ஒன்று அது, ரெண்டாவது சப்கான்ஷியஸாக தோத்துட்டு போகிறோம் போடா, அந்த எண்ணம் வந்திருக்கலாம். இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம்ன்ற நான். நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னோட ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணாது. தட் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். செகண்ட், என்ன இதை வச்சு தானே நீ டார்கெட் பண்ணுறேன், அதை ஓவர் ரூல் பண்ணிடுறேன். அது வந்து நீ வந்து வெறும் சினிமா நடிகனாக தான் பண்ணலாம். பாலிட்டிக்ஸில் அதை பண்ண முடியாது. இட் பவுண்ட் டு ஹேவ் சம் எஃபெக்ட். ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. திஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ் அண்ட் யுவர் அன்டெஸ்டட் மெட்டீரியல். இதுக்கு முன்னால் நீ பவரில் இருந்துக்கிட்டு இதை பண்ணினா கூட வில் ஹேவ் அதர் அட்வான்டேஜ். இப்போ அது இல்லை. இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம்ன்ற நான். அதுதான் அது எப்படின்னா வந்து அவர் அந்த நிலையில் இருந்து பண்ணுறாரான்னு நீங்கள் சொல்கிறீங்க மேபி. பட் அதர் சைடாக இருந்ததுன்னா சப்கான்ஷியஸ் லெவலில் அவர் இது எல்லாத்தையுமே வெறுக்கிறாரு. பவரெல்லாம் என் டேஷுக்கு சமண்டா போடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன், தோத்துட்டு போகிறேன்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரோன்ற ஒரு ஐயப்பாடு வருது இல்லை. ஏன்னா ஐதர் வே இட்ஸ் நாட் அ ஹெல்ப்ஃபுல் திங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் vote bank politics. சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் எதோட இழைச்சி பார்க்கணுன்னா whether this will be helpful to a person who is in vote bank politics. The answer is no. Absolutely no. This will have some negative impact. So definitely some negative impact. You cannot afford to lose even one vote. You look at what Stalin is doing it.